சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள காங்கிரஸ் மூத்த தலைவர் ப. சிதம்பரத்தின் இல்லத்தில் செல்வ பெருந்தகை தற்பொழுது ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் நௌஷாத் வழங்க கேட்கலாம். நௌஷாத், வணக்கம். கூடுதல் விவரங்கள். வணக்கம் அஸ்வினி. நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய ப. சிதம்பரம் இல்லத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை ஆலோசனை மேற்கொள்கிறார். மிக முக்கியமாக தமிழக முதல்வரை 12:30 மணிக்கு அளவில் சந்திக்க ஒரு தகவல் வெளியானது. ஏன்னால் காங்கிரஸ் திமுக கூட்டணி என்பது நீடிக்குமா இல்லையா ஒரு கேள்வியானது தொடர்ந்து அதுக்கு முன்பாகவே திமுக அழைப்பு விடுத்து நேராக சென்று பேச்சுவார்த்தை ஈடுபட்டார்கள். பேச்சுவார்த்தைக்கு பிறகு இவர் கேட்கக்கூடிய இடங்கள் திமுக ஒதுக்கவில்லை, இவருக்கு ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கேற்கிறார்கள் இல்லையா ராஜ்யசபா வேண்டும் கேட்பதாகவும் அதை திமுக தர உறுதியாக இருப்பதாக கூட செல்லப்பதைய பத்திரிகை சந்திப்பு தெரிவித்திருந்தார். இருந்த போதிலும் திமுக பொறுத்தவரைக்கும் மிக முக்கியமாக 25 இடங்கள் காங்கிரஸ் 30 இடங்கள் கேட்பதாகவும் திமுக 25 முதல் 20 இடங்கள் ஒதுக்க முன்வருவதாக கூட தகவல் வெளியானது. அதை ஒற்றுக்கொள்ளவில்லை எனவும் ஆனால் ராஜ்யசபா இடம் கேட்பதில் முனைப்பாக இருக்கிறார்கள். ஆனால் ராஜ்யசபா தேர்தலை பொறுத்தவரை தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான காலக்கெடு என்பது 2 நாட்களாக இருக்கிறது. அதுக்குள்ளவே இந்த இடம் இருப்பது திமுக உறுதி செய்ய வேண்டும். ஆனால் திமுக பொறுத்தவரைக்கும் இன்று மாலைக்குள் உறுதியான தகவல் காங்கிரஸ் தெரிவிக்க வேண்டும் என கெடுதி வருவதாகவும் இந்த நிலையில் தான் முதல்வர் சந்திக்க பாஜக திட்டமிட்ட நிலையில அவர் இல்லத்தில் குறிப்பாக தமிழக காங்கிரஸ் கட்சியுடைய தொழில்நுட்பத்தையும் மற்றும் பாஜக ஆலோசனை மேற்கொள்வது மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. ஆலோசனைக்கு பிறகு முதல் எது போன்ற கோரிக்கை வைப்பார்கள், எந்த திமுக சொல்கின்ற காங்கிரஸ் அந்த காங்கிரஸ் கோரிக்கை திமுக ஏற்கும் என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. அஸ்வினி, சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள காங்கிரஸ் மூத்த தலைவர் ப. சிதம்பரத்தின் இல்லத்தில் செல்வ பெருந்தகை தற்பொழுது ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் நௌஷாத் வழங்க கேட்கலாம். நௌஷாத், வணக்கம். கூடுதல் விவரங்கள். வணக்கம் அஸ்வினி. நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய ப. சிதம்பரம் இல்லத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை ஆலோசனை மேற்கொள்கிறார். மிக முக்கியமாக தமிழக முதல்வரை 12:30 மணிக்கு அளவில் சந்திக்க ஒரு தகவல் வெளியானது. ஏன்னால் காங்கிரஸ் திமுக கூட்டணி என்பது நீடிக்குமா இல்லையா ஒரு கேள்வியானது தொடர்ந்து அதுக்கு முன்பாகவே திமுக அழைப்பு விடுத்து நேராக சென்று பேச்சுவார்த்தை ஈடுபட்டார்கள். பேச்சுவார்த்தைக்கு பிறகு இவர் கேட்கக்கூடிய இடங்கள் திமுக ஒதுக்கவில்லை, இவருக்கு ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கேற்கிறார்கள் இல்லையா ராஜ்யசபா வேண்டும் கேட்பதாகவும் அதை திமுக தர உறுதியாக இருப்பதாக கூட செல்லப்பதைய பத்திரிகை சந்திப்பு தெரிவித்திருந்தார். இருந்த போதிலும் திமுக பொறுத்தவரைக்கும் மிக முக்கியமாக 25 இடங்கள் காங்கிரஸ் 30 இடங்கள் கேட்பதாகவும் திமுக 25 முதல் 20 இடங்கள் ஒதுக்க முன்வருவதாக கூட தகவல் வெளியானது. அதை ஒற்றுக்கொள்ளவில்லை எனவும் ஆனால் ராஜ்யசபா இடம் கேட்பதில் முனைப்பாக இருக்கிறார்கள். ஆனால் ராஜ்யசபா தேர்தலை பொறுத்தவரை தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான காலக்கெடு என்பது 2 நாட்களாக இருக்கிறது. அதுக்குள்ளவே இந்த இடம் இருப்பது திமுக உறுதி செய்ய வேண்டும். ஆனால் திமுக பொறுத்தவரைக்கும் இன்று மாலைக்குள் உறுதியான தகவல் காங்கிரஸ் தெரிவிக்க வேண்டும் என கெடுதி வருவதாகவும் இந்த நிலையில் தான் முதல்வர் சந்திக்க பாஜக திட்டமிட்ட நிலையில அவர் இல்லத்தில் குறிப்பாக தமிழக காங்கிரஸ் கட்சியுடைய தொழில்நுட்பத்தையும் மற்றும் பாஜக ஆலோசனை மேற்கொள்வது மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. ஆலோசனைக்கு பிறகு முதல் எது போன்ற கோரிக்கை வைப்பார்கள், எந்த திமுக சொல்கின்ற காங்கிரஸ் அந்த காங்கிரஸ் கோரிக்கை திமுக ஏற்கும் என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. அஸ்வினி, விவரங்களுக்கு நன்றி நௌஷாத்.